பெயர்ப்புகள் மரியாதையும் குழந்தைகளும் குடும்ப ஒற்றுமையும் மிக அருமையா இருக்கு. உங்களுடைய பிளானிங் ஜெயிக்குது, பெருத்த வெற்றி அடைகிறீங்க, தொழில் ப்ரமோஷன் கிடைக்குது, இன்பம், சந்தோஷம், நிம்மதி, அரசாங்க மரியாதை, அரசாங்க வெற்றி எல்லாம் மிக அருமையா இருக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட், சிங்கப்பூர்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல் சிக்னல்லேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கேன். இது நண்பர்களே, ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த 2025 மே மாதங்கிற வீடியோ தொகுப்பு தான் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். ரிஷப ராசிக்கு மறுவாழ்வு பிறந்த மாதிரி. எப்படி சொல்றேன்னா, இந்த காலகட்டத்தில் நண்பர்களே, உங்க ஜென்மத்தில் குரு இருந்தா லாஸ்ட் 1 இயர் போன 1 வருடமாக உங்களுடைய உடலும் மனதும் லைட்டா திணறி இருக்கும். சனி 10ஆம் வீட்டு இருந்தாலும் நீங்க அதிகமாக உழைத்து நீங்க வாழ்க்கையில மேல வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த மே மாதம் உங்கள் வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்ட். ஸோ இது எப்படி இருக்க போதுங்கிற பலனை தான் இப்போ உங்களுக்கு வழங்க போகிறேன். மிக அருமையாக சொல்லணும்னா, ஒரு 8 கிரகங்கள் நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு மாதமும் முடிவு பண்ணுது. உங்கள் ராசியை சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உச்சம் அப்படின்னா உங்களுடைய உடம்பு மனசுக்கும் அது பெரிய நன்மையை தருது. கூட சனி சேர்ந்துக்கிறான். 3ஆம் வீட்டில் செவ்வாய் அருமை, குரு பயிற்சி அருமை, ராகு பயிற்சி அருமை, அதே மாதிரி புதனும் சூரியனும் மே 14க்கு பிறகு அருமை. அப்போ என்ன அர்த்தம்னா, ஆல்மோஸ்ட் செகண்ட் ஆஃப் த மே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் கூட நாங்கள் தெளிவாக உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்ல வரேன். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நண்பர்களே, உங்களுக்கு அந்த ஜென்ம குரு அப்படியே விலகி அங்கே போயிடுறான். விலகிற வரைக்கும் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம். அதாவது மே 14ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம். அது உடம்புக்கு எந்த கெடுதலும் தராமல் நன்மையை தருது. பரிவர்த்தனையை முடிந்து குரு பயிற்சி ஆன பிறகு 2ஆம் வீட்டு குரு போனவங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படின்னா மே மாதத்தில் உடம்பு மனசு நன்றாக இருக்குது, அறிவு நன்றாக வேலை செய்யுது, மனது தெளிவாக இருக்குது, எடுக்கிற எண்ணங்கள் சரியாக இருக்குது, எடுக்கிற முடிவுகள் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. வெற்றிகரமான மனிதனாக இந்த மே மாதத்தில் வாழ்க்கையை துவங்கி அடுத்த 1 வருடத்துக்கு நீங்கள் பியூட்டிஃபுல்லாக வரக்கான வாய்ப்புக்கான அஸ்திவாரத்தை இந்த மே மாதத்தில் நீங்கள் துவங்கி விடலாம். அடுத்து செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, மிகப்பெரிய பியூட்டிஃபுல்லான குடும்ப ஒற்றுமை, அதே மாதிரி நினைச்சதை நடத்தி முடிக்கக்கூடிய தன்மைகள், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. காரணம் 2ஆம் வீட்டில் குரு, 2க்குரிய புதன் பார்த்தனாங்க ஆல்மோஸ்ட் 12ஆம் வீட்லேயே உங்கள் ராசியிலும் இருக்க போகிறான். சூரியன் புதனோட சேர்ந்துக்க போகிறான். டெஃபினட்டாக ஒரு அறிவு ரீதியான புத்திசாலித்தனமான விருத்தியை, வெற்றியை, பணத்தை, அந்தஸ்தை, மரியாதையை, பேச்சுவார்த்தை வெற்றியை பார்க்குறீங்க. முடிவில் ஜெயிக்கன்னு பேசிட்டோம். செகண்ட் ஹாஃப்ல இருந்து 14 மே மாதத்துக்கு பிறகு இன்பம், சந்தோஷம், நிம்மதி, அரசாங்க மரியாதை, அரசாங்க வெற்றி எல்லாம் மிக அருமையா இருக்கு. இது மே 14க்கு பிறகு பெயர் புகழ் மரியாதை பியூட்டிஃபுல்லா இருக்குது. வீட்டில் சுபகாரியங்கள் சாத்தியம், உங்களுக்கே சுபகாரியம் சாத்தியம், வீடு வாகனம் சொத்து சுகம் சாத்தியம், வண்டி வாகன விருத்தி சாத்தியம், ஒரு பெரிய ரிலீஃப் சாத்தியம், கடன் அப்படியே குறைஞ்சிறது சாத்தியம், இன்பம் அதிகமாகிறது சாத்தியம், வெற்றி அதிகமாகிறது சாத்தியம், கடனை அடைக்கிறதுக்கு சாத்தியம். ஸோ டெஃபினட்டாக ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்குள்ளார இந்த காலகட்டம் உங்களை எடுத்துட்டு வருது. பெயர் புகழ் மரியாதையும் குழந்தைகளும் குடும்ப ஒற்றுமையும் மிக அருமையாக இருக்கு. ஸோ இந்த காலகட்டம் மிக அருமையாக போயிட்டு இருக்குது நண்பர்களே. உங்களுக்கு அப்படியே உடம்பு, மனசு, குடும்ப வெற்றி, செல்வாக்கு, பேச்சுவார்த்தை, தைரியம், சந்தோஷம், பெயர் புகழ் மரியாதை, கடன் அழியிறது, கடன் ஒழிக்கிறதுன்னு ஒரு பாயிண்ட். இப்போ அப்படியே வாழ்க்கை துணிட்டு வரப்போகிறேன். அதற்கு முன்னாடி நண்பர்களே, என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும். அதாவது பொதுவாக எனக்கு ஜோதிட கருத்து நான் உங்களுக்கு சொன்னேன்னா மிக தெளிவான ஜோதிட கருத்தாக இருக்கும். ஏன்னா நான் கிரிக்கெட் டேஸ்லேருந்து நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நல்ல கிரிக்கெட்டர், ஸ்கூல் டீம் விளையாண்டுருக்கேன், ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் விளையாண்டுருக்கேன், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் டிவிஷன் விளையாண்டுருக்கேன், பாரதிய யூனிவர்சிட்டி பிளேயர் நான், என்னுடைய காலேஜ் கிரிக்கெட் டீம் கேப்டன் நான், ஐ கிரிக்கெட்டர். ஈவன் அஸ்ட்ராலஜி நீங்கள் சொன்னீங்கன்னா கிரிக்கெட்டை பயன்படுத்தி அஸ்ட்ராலஜி பார்க்கன்னு சொல்லலாம், அல்லது அஸ்ட்ராலஜி பயன்படுத்தி கிரிக்கெட் விளையாண்டுன்னு சொல்லலாம். அப்போ அஸ்ட்ராலஜி நான் என்னுடைய டீனேஜில் நான் பயன்படுத்திக்கிட்டேன். எனக்கு பஞ்சாங்கம் பார்க்கறதுக்கு அருமையாக தெரியும். 10 கிரிக்கெட் மேட்ச்சில் 8 மேட்ச்சில் ஜெயிச்சதுக்கு காரணம் அன்னைக்கு 4 கிழமை நட்சத்திரம் எப்படி இருந்துன்னு பார்த்து தான் நான் விளையாடுவேன். அப்போது எனக்கு நல்ல பஞ்சாங்கம் பார்க்க தெரியும். ஸோ நான் பஞ்சாங்கத்தை பார்த்து தான் ஒவ்வொரு மாதம் பிளான் பண்ணி ஜெயிக்கிறேன். அப்போ இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு பயன்படும். அது மட்டும் இல்லாமல் மன ரீதியான நிறைய வீடியோக்களை நான் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பேன். மனதை உங்களுக்கு உற்சாகப்படுத்துவேன், மனதை நான் தெளிவுபடுத்துவேன். இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப வலிக்குது, நீங்கள் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, எந்த ப்ரேயும் நடக்கல, எகெயின்ஸ்டாக போயிட்டுருக்குது, நீங்கள் திருப்பதி பாலாஜிட்ட பணம் கேட்டுருக்கிறீங்க, இருக்குதும் போயிட்டுருக்குது. ஆனால் என்னது அர்த்தம்? மிகப்பெரிய கதவு ஓப்பன் ஆக போகுதுன்னு அர்த்தம். எப்படி அது எப்படி சார்? நான் எல்லாத்தையுமே இழந்து ரோட்டுக்கே வந்துட்டேன், நாளைக்கு கூட அழிஞ்சு வரும்னு இருக்குது, நான் திருப்பதி பாலாஜி நம்பினேன், அவர் எனக்கு பணமே கொடுக்கல, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க மிகப்பெரிய டெலிவரி ஓப்பன் ஆக போகுதுன்னு. நீங்கள் அப்படியே உங்களுடைய கற்பனையை ஒரு விவசாயிகிட்ட கொண்டுட்டு போங்க, அல்லது ஒரு வயிற்றில் குழந்தையிருக்க ஒரு தாயிட்டு கொண்டு இருப்பாங்க. வயிற்றில் குழந்தைருக்கிற தாய்ங்க மாதம் ஆகமாக அவளால் நடக்க முடியாது, பெருசாக வேலை செய்ய முடியாது. அந்த பிரசவ டைமில் அவர் ஏற்படக்கூடிய வலி, துன்பம், அதை தாங்கிக்கிற பொழுது அற்புதமான குழந்தை கிடைக்குது. அதே மாதிரி ஒரு விவசாயி அந்த விவசாயத்தை செய்யணும் பொழுது ஒரு ஏழை விவசாயி பணத்தில் வச்சுங்க, பண்ணையார் சேர்த்துக்காது. ஒரு ஏழை விவசாயி அந்த விதையை விதைச்சு அதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாம் பண்ணி அந்த பாசனம் பண்ணி அந்த அறுவடை காலகட்டத்தில் பார்த்திங்கன்னாங்க அந்த அறுவடை செய்கிறதுக்கான அந்த கூலிக்கு கொடுக்குற பணம் கூட அவங்ககிட்ட இருக்காது. படாத பாடு விட்டு அந்த அறுவடையை முடிச்சுட்டா அது விற்றா கையில் பணம். அந்த மாதிரி
கடுமையான வலிக்கு பின்னால் தான் வெற்றி ஒழிஞ்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி சித்தாந்தங்கள் உங்கள்கிட்ட எங்கிட்ட இருந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆக நீங்கள் என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறது வெற்றி அடைந்த நிச்சயம் நம்பர்களே. இப்போ நான் அடுத்த பாட்டுக்கு போகிறேன். அடுத்த பாட்டு என்னன்னு கேட்ட நம்பர்களே, அந்த 7ஆம் வீட்டுக்கு அது செவ்வாய் 3ஆம் வீட்டை மறைகிறான். ஆனால் உங்களுடைய ராசியை சுக்கிரன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உச்சமடைகிறான். அப்போது நல்ல வாழ்க்கை துணை, தைரியமான வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணையோட ஒற்றுமை, வாழ்க்கை துணையோட செஞ்சுருக்கிற முடிவுகள் ஜெயிக்குது, நண்பர்கள் அருமை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அருமை, நட்பு அருமை, முக்கியமான காரியங்கள் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, நீண்ட ஆயுளுக்கான விஷயங்கள் நடக்குது. உதாரணத்துக்கு நம்ம தொந்தியும் தொப்பையுமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த உடம்பு ரெடி ஆகிக்குது, நல்லா வாழ்கிறதுக்கான அனுபவம் அறிவு உங்களுக்கு கிடைக்குது. அப்போ ஒரு மனத்தெளிவு எபோட் த லாங்குவிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்முடைய திறமை எக்ஸ்ட்ராடினரியாக ஜெயிக்கும். அது எப்படி திறமை எக்ஸ்ட்ராடினரியாக ஜெயிக்கணும்? 9க்கு சனி வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் அந்த சனி லாபஸ்தானத்தில் சனி நட்சத்திரத்திலே இருக்கிறான். உத்திரட்டா நட்சத்திரத்துக்கு ஏப்ரல் 28ஆம் வந்துட்டான். ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் குறுக்கு 40-50 நாள் வந்து திரும்ப உத்திரட்டாதிலேருந்து பூரட்டாதிக்கு வந்து திரும்பி வருவார். அதை தவிர ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் 1 இயர் இவர் உத்திரட்டா நட்சத்திரத்தில் சனி நட்சத்திரத்தில் இருக்கார். ஃபஸ்ட்டு இந்த மே மாதம் மட்டும் பேசிக்கலாம். அப்போது உங்களுடைய அறிவும் திறமையும் முன்னேறுது, உங்களுடைய பிளானிங் ஜெயிக்குது, பெருத்த வெற்றி அடைகிறீங்க, தொழில் ப்ரொமோஷன் கிடைக்குது, அறிவினால் லட்சியத்தை அடையலாம், வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம், கல்வி ஸ்தாபனங்களில் உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கலாம், உங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் மற்ற மாதிரி இளைஞருக்கான வாழ்க்கை அருமையாக இருக்குது, பெண்களுக்கான வாழ்க்கை அருமையாக இருக்குது, வாழ்க்கை முன்னேற்றம் அருமையாக இருக்குது, தொழில் விருத்திக்கு அருமையாக இருக்குது. வேறு நாடுகளுக்கு வரலாம் பாரு. சிங்கப்பூர் என்ன மாதிரி இப்போ நைட்டு உட்காந்துட்டு இப்போ 11 மணிக்கு இந்த ரெக்கார்ட் நான் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்ன மாதிரி கண்ட்ரி சுத்தமாக இருக்குது, மனத்தெளிவோடு இருக்கும், சுதந்திரமாக இருக்கும், திருட்டு இல்லை பெரட்டு இல்லை. இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் இப்படி விட்டு போட்டு போயிட்டேன்னா காலையில் வந்தோன்னே இது அப்படியே இங்கே இருக்கு நம்ம எடுத்துக்கலாம். பாதுகாப்பான ஒரு நாடு, சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்குது. நான் தமிழ் வாழ்கன்னு அப்போ நான் சொன்னோன்னா என்னை பிடிச்சிக்கவே உள்ள வச்சுருவாங்க. இங்கே யாருமே அவங்களுடைய மொழியவோ அவங்களுடைய மதத்தையோ தூக்கி பிடிக்க முடியாது. அவங்களுடைய ஜாதியை கூட அவனை வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ பாருங்கள், நம்மளுக்கு சகல சுதந்திரம் உள்ள ஒரு நாடு. அதுக்காக தமிழ் வாழ்க அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ் ஒழிகன்னு அர்த்தம் இல்லை. அவங்க வழிபாட்டு முறையை செய்யலாம். நம்ம தீபாவளி கொண்டாடலாம், முஸ்லீம் முகரம் பண்டிகை கொண்டாடுவான், கிறிஸ்மஸ் டேஸை கொண்டாடுவார். எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு அற்புதமான இடத்துல நம்ம இருந்து நைட்டில் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு தர்றேன். எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னோன்னா, உற்சாகமான பயணங்கள் உங்களுக்கும் கிடைக்கும். உற்சாகமான நாடு வாழ்க்கையை கூட இந்த மாதத்துலேருந்து துவங்கினீங்கன்னா, ஒருவேளை ரிஷபராசிக்காரர் வந்து இதில் பெங்களூர்லேயோ அல்லது சென்னையிலையோ இருக்கிறீங்கன்னா, அங்கேருந்து வேற ஒரு நாடு மாறி போகலான்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வேலையை ஒரு 3 மாதத்தில் 4 மாதத்தில் வேறு நாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, இல்லை சார் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா, உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிற ஜாதக பலன் வந்து இப்போ இந்த கோச்சார பலன், இந்த ராசி பலன் 80% ஜனங்களுக்கு இது பொருந்தும். ஒரு 20% ஜனங்களுக்கு பொருந்தாது. அந்த பொருந்தாத 20% ஜனங்களுடைய ஜாதகம் மோசமாக இருக்கலாம். நீங்கள் நல்ல அஸ்ட்ராலஜர் பாருங்கள். இல்லை நீங்கள் நல்ல ஜெயிக்க வேண்டி இருக்குது, நான் பெரிய லட்சியத்தை அடையினா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை கைடு பண்ணுற ஜாதகத்தை பார்த்துட்டு வித்தனை வீக்கில் ஜாதகம் பார்த்துடலாம், எக்ஸ்ட்ராடனரி ஜெயிச்சிடலாம். இல்லை என்னால் பணம் கொடுக்க கொஞ்சம் கஷ்டம் சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ஜோசியம் பார்க்குறது கஷ்டம். ஜோசியம் 1 மணி நேரம் பார்த்தா கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க. காரணம் என்னென்னா, தோத்துட்டு இருக்கிற ஒரு ஆள் ஒரு சின்ன பேமெண்ட் அஸ்ட்ராலஜர் பேமெண்ட் தர முடியாத இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னா, உங்களை தூக்கி நிறுத்துறதுக்கு எனக்கு அதிக டைம் தேவைப்படும். ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் அடுத்த ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஐ கேன் ஏபிள் டு மேக் யூ சக்ஸஸ்ஃபுல். ஆனால் இதில் பெரிய ஈஸியான வழி என்ன கேட்டீங்கன்னா, ஃப்ரீ மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறேன். உங்களை லட்சத்தில் ஒருத்தராக மாற்றிடுவேன். ஒரே மாதத்தில் 10 மடங்கு மனத்தெளிவு அல்லது 15 மடங்கு மனத்தெளிவு, மன உறுதி. 2 மாதத்தில் உங்களுக்கு இலக்கு உங்களுக்கு தெரியும். 3ஆவது மாதத்துக்குள்ளார உங்களுடைய பயணம் ஓரளவுக்கு ஆரம்பிச்சிடும். உங்கள்கிட்ட ஃப்ளோட்டிங் பணம் வந்துடும். அப்போ பணம் வந்த வரை நீங்கள் எனக்கு பே பண்ணுங்கள். இந்த நான் ஃப்ரீயாக சொல்லித்தரதுக்கு பிளான் வந்து வெற்றி பிளான் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு முன்னாடி அடுத்த ஸ்டேஜில் தியானம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த தியானம் வந்து ஸ்மார்ட் பிளானுங்க. பாலாஜி பிளான் வச்சுருக்கேன், ஸ்மார்ட் மெடிடேஷன். அது ஒரு 10 நாள் 12 நாள் சொல்லிக் கொடுத்துருவேன். அந்த பிளானில் நீங்கள் 10 லட்சத்தில் ஒருத்தராக மாறிடலாம். 10 லட்சத்தில் ஒருத்தங்கிறது உலக பாப்புலேஷன் 840 கோடி பேர் போய் பார்த்தீங்கன்னாங்க, 10 லட்சத்தில் ஒருத்தர்னா கிட்டத்தட்ட 10,000 பேர்த்தில் ஒரு ஆள். அப்போ 10,000 பேர்த்தில் ஒரு ஆளுங்கிற பொழுது 5 வருட இலக்கை ஒரே ஒரு இடத்தில் அடையலாம், அல்லது 5 மடங்கு இலக்கை ஒரே ஒரு இடத்தில் அடையலாம். உங்கள் மனது ஒரு 100 மடங்கு தெளிவையும் தைரியத்தையும் உறுதியும் அடையலாம். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் மெடிடேஷன், அது பாலாஜி பிளான். ஆனால் அதுக்கு 1 வருஷம் தேவையில்லை, 5-6 மாதத்தில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அந்த 5-6 மாதத்துக்குள்ளார, ஈவன் 2-3 மாதத்துக்குள்ளாரையே நம்ம லக்ஷ்மி பிளானுக்கு போயிடலாம். லக்ஷ்மி பிளானுக்கு நீங்கள் போனீங்கன்னா, மில்லியன் ஒருத்தர் பாலாஜி பிளான்னா, அது கோடியில் ஒருத்தர் தான் லக்ஷ்மி பிளான். கோடியில் ஒருவர்னா 845 கோடி பேர் இருக்குது இந்த உலகத்தில். நீங்கள் கோடியில் ஒருத்தராக மாறினீங்கன்னா, நீங்கள் 845 பேர்த்தில் ஒருத்தர், 1000ல் ஒருவன். அப்போ வேர்ல்டு லெவலில் வித்தின் 2 இயர்ஸில் வந்துடலாம். எக்ஸ்ட்ரானரியாக மனம் இருந்தால் மார்க்கம் வந்து மார்க்கம் உண்டு. அப்போ மனதை தயார்படுத்தி, மனதை தெளிவுபடுத்தி, தெய்வத்தை புரிந்து கொண்டு, நம்மளை புரிந்து கொண்டு, வெற்றி நோக்கி பயணத்தில் பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னால் உங்களுக்கு சொல்லித்தரப்பட முடியும். இதோடு நிறுத்த போகிறதில்ல. ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தர போகிறேன், வயதானவங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், தனியார்களுக்கு சொல்லித்தர போகிறேன், தோல்வி உணப்பால் இருக்கிறவங்க சொல்லித்தர போகிறேன், தற்கொலை இனத்தில் இருக்கிறவங்க சொல்லித்தர போகிறேன். வெளியில் கொண்டுட்டு வந்துடுவேன் அவங்களுக்குலாம் ஃப்ரீயாக.
நிறைய சாதிக்க போகிறோம். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். நம்மளே இது வந்து ஒரு தொழில் ரீதியான விஷயத்தில் மிகப்பெரிய வாழ்க்கை. ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறான் சுக்கரனோட. லாபஸ்தான குரு 2ஆம் வீட்டு இருக்கிறான். லாபஸ்தானத்து சுக்கரனும் சனியும் இருக்குது. அதில் சுக்கரன் உச்சம். எக்ஸ்ட்ரீம் பணக்கார வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் ஜாதகத்தை பாருங்கள், பிளான் பண்ணுங்கள். ஒரே ஒரு இடத்துல 10 மடங்குக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் இருந்தால்தான். சரி, இல்லைன்னா என்ன சார் பண்ணுறோன்னா நம்ம முயற்சி பண்ணுவோம் பை ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன். அதுதான் வெற்றி பிளான். நீங்கள் லட்சத்தில் ஒருத்தராக மாறுது, அதான் பாலாஜி பிளான். நீங்கள் 10 லட்சத்தில் ஒருத்தர் மாறுது. லக்ஷ்மி பிளான் 1 கோடியில் ஒருத்தராக மாறுது. படிப்படியாக போகலாம். ஃப்ரீயாக முதல்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்து போகிறோன்னா மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும் நம்புகளை. அப்போது இந்த மாதத்தை நீங்கள் மே மாதத்தில் ஒரு சுப்பீரியர் லைஃபுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்திட்டு ஜெயிக்கிற வழி பாருங்கள். நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கல, உங்களுக்கு ஒரு மென்டர் வேணும், அஸ்ட்ராலஜர் டிஸ்கஷன் வேணும், உங்களுக்கு தியானம் கற்றுக்கணும், டைரெக்டாக பாலாஜி பிளானுக்கு வாங்க. வேகமாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஃப்ரீ பிளானில் போய் அதுக்கு நான் உங்களை வந்து பல பேர்த்தோட உட்கார வச்சு தான் சொல்லித்தர போகிறேன். ஃப்ரீ பிளானில் வரும்போது ஒரு 100 பேர் வந்து ஜூம் கால் இருப்பாங்க. ஆனால் பாலாஜி பிளானில் வரும்போது ஒரு 10லேருந்து 20 பேர் தான் இருப்பாங்க. ஒரு சின்ன டீம் வச்சுட்டு பியூட்டிஃபுல்லாக இந்த பாலாஜி பிளானில் ஒருத்தர் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி பிளானில் ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். லட்சக்கணக்கான நண்பர்கள் இங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கலாம். ஸோ வெற்றி அடையலாம். என்னோட ட்ராவல் பண்ண நண்பர்களே, நன்றி. நண்பர்களே, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற வீடியோக்கள் யூடியூப்ல ஏற்றுற எல்லா வீடியோவுமே ராசி பலன், லக்ன பலன் அல்ல. லக்னம்னா தலைவிதி. உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி எல்லா கிரகங்களும் வெவ்வேறு பெட்டிகள் இருக்கும். உங்கள் ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காது. ஒவ்வொரு 13 நிமிஷத்துக்கு ஒரு முறை நவாம்ச லக்னம் மாறிடும். அப்போ நீங்கள் பிறந்த சென்னையிலையோ செங்கல்பட்டுலையோ ஈரோட்லையோ அந்த 13 நிமிஷத்துக்குள்ள இன்னொருத்தர் பிறந்ததுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ உங்கள் ஜாதகங்கிறது தனிப்பட்ட உங்கள் பலனை குறிக்கும். ஆனால் நான் சொல்கிற ஒரு மீனராசிக்கான பலன், மேசராசிக்கான பலன்னா அது இந்த நாட்டில் ஒவ்வொரு ராசிலையும் 12 கோடி பேர் இருக்காங்க. ஏன்னா டோட்டல் பாப்புலேஷன் இந்தியாவில் 145 கோடி பேர். அப்போ 12 கோடி பலன் வந்து உங்களுக்கு நான் மேட்ச் ஆகலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, கோவப்படாதீங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து போய் அஸ்ட்ராலஜர் பாருங்கள். ஏன்னா இது லக்ன பலன் அல்ல, ஜாதக பலன் அல்ல. ஆகவே அவசியம் உங்களுக்கு நான் சொல்கிற பலன் ஒத்து வரல அப்படின்னா ஜாதகத்தை போய் பார்க்கணுமே ஒழிய நீங்கள் அஸ்ட்ராலஜிஸை ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற பலன் 80% ஜனங்களுக்கு 80% மேட்ச் ஆகும். ஏன்னா இந்த ஜோதிட பலன் முறையை நான் 40 வருடங்களுக்கு மேலாக, 45 வருடங்களுக்கு மேலாக நான் வந்து கண்டினியூஸாக இதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கோச்சாரமாக நான் அந்த பஞ்சாங்க பார்க்குறது தொடர்ந்து ராசி பலன் பாருங்கள். அது உங்களுக்கு நல்ல மனதை டியூன் பண்ணும், தலைவிதியை டியூன் பண்ணாது. இப்போ வானத்தில் கிரகம் சூப்பராக இருந்துச்சுன்னா நான் லெஃப்ட் ஹேண்டு, நான் ரைட் ஹேண்டராக மாற மாட்டேன், 2 இன்ச்சு வளர்ந்துட மாட்டேன். சரியா? நன்றி.